அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். பூமிக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க அப்படின்னு. இப்போ ஆண்டவர் நம்மளை பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா, அவர் தான் சொல்கிறது தான் கரெக்ட். அவர் சொல்கிறது தான் சத்தியம். ஏன்னா ஏசப்பா தான் சத்தியம், ஏசப்பா தான் ஜீவன், ஏசப்பா தான் வழி. அதனால் அவர் தான் சொல்கிறாரு, அவர் தான் நம்மளை சிருஷ்டித்தார். அப்போ அவர் சிருஷ்டித்தவர் தான் சொல்லியிருக்காரு, நம்மளை என்ன பண்ணியிருக்காருன்னா, பூமிக்கு நான் உங்களை என்ன வச்சுருக்கேன், உப்பாக வச்சுருக்கேன். இப்போ பூமிக்கு அவர் உப்பாக நம்மளை வச்சுருக்காரு அப்படின்னா அதுக்கு தான் ஆமீன் பண்ணணும். அதான் சத்தியம், கரெக்ட். அப்போ நம்ம பூமிக்கு எப்படி இருக்கோம், உப்பாக இருக்கோம். அப்போ எதுக்கு இது ஒரு ஊமையாக சொல்கிறாரு? அப்போ உப்பு அப்படின்னா என்னென்னா, உப்பு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு, அதில் வந்து டேஸ்ட் இருக்குது. சாரம்னா டேஸ்ட்னு இருக்கும், டேஸ்ட், அதில் சுவை இருக்குது. அப்போ உலகத்தில் இருந்து நம்மளை வேறு பிரித்திருக்காரு. அப்புறம் உலகத்தில் இருக்கும்போது நம்மளுக்குள்ளே என்ன இல்லைன்னா, சுவை இல்லாமல் இருந்தது. அதாவது சந்தோஷம் இல்லாமல் இருந்தது, சமாதானம் இல்லாமல் இருந்தது, சுக வாழ்வு இல்லாமல் இருந்தது, நம்மளுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தது. ஏன்னா இருளுக்குள்ளே இருந்தோம், அந்த காலத்துக்குள்ளே இருந்தோம். அவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருந்ததுனால நம்மளுக்குள்ளே என்ன இருந்ததுன்னா, நம்ம அங்கேயும் அங்கே உப்பு இருந்தது. கடலில் இருக்கும்போதும் அந்த உப்புங்கிற அது இருந்தது. ஆனால் அதனால் நமக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் இப்போ உப்பை வந்து வேறு பிரிச்சிருக்கிறாரு. என்ன பண்ணியிருக்காருன்னா, கடல்லேருந்து வெளியில் கொண்டு வந்து ஒரு பாத்தி மாதிரி கட்டுறாங்களா, கட்டினதுக்கு அப்புறம் அது கடலில் சேரக்கூடாது. அப்போ அந்த பாத்திக்குள்ளேயே இருக்கிற அந்த தண்ணி தான் சூரிய ஒளிப்படும் போது என்ன ஆகுதுன்னா உப்பாக மாறுது. அப்போ நம்ம கர்த்தர் நம்மளுக்கு உப்பாக இருக்கிறாரு சொன்னார்னா ஆமீன் போடணும். அப்போ பரிசுத்த ஆவிகிட்ட கேட்கணும், நான் உப்பாக இருக்கேன், என்னை உப்பாக ஆக்கியிருக்காரு கர்த்தர். அப்போ நான் உப்பாக இருக்கிறேன், எனக்குள்ளே டேஸ்ட் இருக்குது, அந்த டேஸ்ட்டு எனக்குள்ளேருந்து வெளிப்படணும். பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்குள்ளே இருக்கிற டேஸ்ட்டை என்கிட்ட என் கூட பேசுகிறவங்க, என் கூட பழகிறவங்க, நான் இருக்கிற இடத்துல அந்த உப்புக்குள்ளே இருக்கிற அந்த சாரம் வெளிப்படணும். அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கணும், அநேகருடைய வாழ்க்கையை மாற்றணும், அநேகருடைய பலகீனத்தை மாற்றணும், அநேகருடைய தரித்திரத்தை மாற்றணும், அநேகருடைய வியாதியை மாற்றணும், அநேகருடைய வாழ்க்கையை மாற்றணும், அநேகருடைய பாவத்தை மாற்றணும் அப்படின்னு பரிசுத்தாவிட்ட கேட்கும்போது, பரிசுத்தாவி ஆமாம் உன்னை கர்த்தர் உப்பாக்கியிருக்காருன்னு நம்ம உப்பாக இருக்கிறதுக்குள்ள அந்த சாரத்துக்குள்ள ஒரு விஷயத்தை இந்த உலகத்துக்கு நம்மள்கிட்ட இருக்கிறவங்க மூலமாக அந்த டேஸ்ட்டை அவங்க அனுபவிக்க பரிசுத்தாவியை நம்மளை எடுத்து பயன்படுத்துவார். இப்போ பரிசுத்தாவி தான் என்ன பண்ண முடியும்னா, நமக்குள்ளே இருக்க அந்த டேஸ்ட் எடுத்து இந்த உலகத்துக்கு பயன்படுத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பரிசுத்தாவிட்ட என்ன கொடுக்கணும்னா, உங்கள் மைண்டை பரிசுத்தாவிட்ட கொடுக்கணும், சிந்தையை, கண்களை பரிசுத்தாவிட்ட கொடுக்கணும், காதை பரிசுத்தாவிட்ட கொடுக்கணும், வாயை பரிசுத்தாவிட்ட கொடுக்கணும், உணர்ச்சியை பரிசுத்தாவிட்ட கொடுக்கணும். பரிசுத்தாவியினர் ஆளுகை செய்யுங்க, முதல்ல மைண்டை கொடுக்கணும். அப்போ இதெல்லாம் பரிசுத்தாவியினர் ஆளுகை செய்யும்போது அந்த இப்போ என்ன நடக்குன்னா, உப்பு எப்படி இந்த பாத்தியில் இருக்க உப்பு வெயில் பட அந்த அழுக்கிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு இப்படி ஜொலிக்க ஆரம்பிக்குதோ, அதே போல் பரிசுத்தாவியினர்கிட்ட கொடுக்க மனக்கண்கள் பிரகாசிக்கும், பார்வை பிரகாசிக்கும், காது கேட்குற விதம் பிரகாசிக்கும், வாய் பேசுகிற விதம் பிரகாசிக்கும், உணர்ச்சிகள் பிரகாசிக்கும். அப்போ அந்த உப்புக்குள்ளே இருக்கிற சாரம் இந்த உலகத்துக்கு, நம்மளை பார்க்கறதுக்கு, இந்த பூமியில் உள்ள ஜனங்களுக்கு அது வெளிப்படும். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆனால் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டியது என்னென்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உலகத்துக்கு உப்பாக இருக்கிற அப்படின்னா, ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கு சொல்கிறேன், தேவ பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், நீ ஆமீன் போட்டு, ஆமாம் நான் உப்பாக தான் இருக்கிறேன், நான் உலகத்துக்கு உப்பாக இருக்கிறேன், எனக்குள்ளே டேஸ்ட் இருக்குது, என்னை வேறு பிரிச்சிருக்கிறீங்க, நீங்கள் நான் வேறு பிரிக்கப்பட்டிருக்கேன், நீங்கள் தான் என்னை வேறு பிரிச்சிருக்கிறீங்க, நீங்கள் தான் உலகத்துலேருந்து என்னை வெளில கொண்டு வந்துருக்கிறீங்க, நீங்கள் தான் பரிசுத்த ஆவியினால் அப்படி பண்ணுறீங்க. அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கிறேன் அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நம்மளை விசுவாசிக்கிறது பேர் தான் விசுவாசி. அவங்க தான் விசுவாசி. தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம பார்க்குறதுக்கு பேர் தான் விசுவாசம். கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தர் வார்த்தையாக இருக்கிறார், கர்த்தர் ஆவியாக இருக்கிறார், அவருடைய வார்த்தையின்படி நாம் நம்மளை பார்த்து விசுவாசிக்கிறது பேர் தான் விசுவாசம். அப்படி விசுவாசிகள் இந்த வருஷத்துல உங்கள் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த உலகத்தில் செய்வார். பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய நாமத்தை உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் வார்த்தையிலே கர்த்தர் அவருடைய ஆவியானவர் மகிமைப்படுத்துவார். எல்லா துதி, எல்லா கணம், எல்லா மகிமையும் நம்முடைய மீட்பன் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஆமென்.